ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு கேமிங் போனை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ரொம்ப நாளா நீங்க ஒரு கேமிங் போன் ஆஸ்பெக்ட் ரேஷியோல நீங்க தேடிட்டு இருந்தீங்க. அது ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள ஒரு போன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விவோவோட ஒரு சப் பிராண்ட் ஐக்யூ சைட்ல இருந்து ஐக்யூ Z9 5G அமேசான்ல அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் தட் இதோட பையிங் லிங்க் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இதுல ஒரு 2 கலர் வேரியன்ட், ஒரு 2 பேஸ் வேரியன்ட், ஒரு 20,000 ரூபாய்க்கு இந்த ஐக்யூ Z9 ஒரு சோனி சென்சார் அண்ட் ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்போட நல்ல ப்ராசஸரோட இந்த வட்டம் ஒரு கேமிங் போன் Z9 ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஐக்யூ சைட்ல இருந்து. ஸோ இந்த மொபைல் பார்த்தா நீங்க நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போறோம். அண்ட் தட் இந்த மொபைல பாக்ஸ்க்குள்ள என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு டீடைலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் ஐக்யூ Z9 பாக்ஸ். ஒரு ரெகுலரான ஐக்யூ பாக்ஸ் இல்லாம ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸ் டச்சர்ல Z மென்ஷன் பண்ணி முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல் அண்ட் தட் எப்பயும் போல சாஃப்ட் கேஸ், யூசர் கைட் அண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் டைப் சி கேபிள், ஒரு 44 வாட் சார்ஜர் அண்ட் ஃபைனலா ஒரு சிம் எஜெக்டர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். விவோட ஒரு சப் பிராண்ட் ஐக்யூ Z9 5G அமேசான்ல அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஒரு 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8/128GB வேரியன்ட் ஒரு 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் 8/256GB வேரியன்ட் ஒரு 22,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த போனை பொறுத்தளவு நிறைய கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த மொபைல் பொறுத்தளவு. அண்ட் தட் ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் பேட்டர்ன் பார்ப்போம். இங்க டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது பின்னாடி உங்களுக்கு 2 கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான் அண்ட் ஒரு ரிங்ஸ்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது மீதி இருக்கிற ஏரியா எல்லாமே ஒரு ஐக்யூ பிராண்டிங்கோட பிளாஸ்டிக் பாடி பில்ட்னா நல்ல க்ளோவிங்கான ஸ்ட்ரக்சர்ஸ்ல இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான ஒரு ஆம்லன் டிஸ்பிளே, பஞ்ச் கோல் கேமராவோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட டிஸ்பிளேயும் ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட்டோட இந்த வட்டம் ஐக்யூ Z9 டிசைன் ஃபேட்டு ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வட்டம் இதோட டிசைன் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச் ஒரு ஆம்லன் 120 ரெஃப்ரெஷ் ரேட், ஒரு ஃபுல் HD பிளஸ் HDR டிஸ்பிளே, 1800 நிட் பிரைட்டனான ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. சென்ட்ரல் ஒரு சின்ன பஞ்ச் கோலோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு பிளாட்டான டிஸ்பிளே இங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் ஓவரால் குட். HDR கண்டென்ட் வீடியோ பாக்குறதாகட்டும் நல்லாவே இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷனா இருக்கட்டும், கலரோட அக்யூரசியா இருக்கட்டும் நல்லாவே இருக்கு இந்த டிஸ்பிளே பொறுத்தல. ஓவரால் ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த ஐக்யூ Z9 5Gல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் வெறும் ஒரு 188 கிராம், திக்னஸ் 7.8 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல Fun Touch OS 14, மெமரி கார்டு 1TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம், LPDDR4X, UFS 2.2 சப்போர்ட், IP54 ரேட்டிங், டூயல் ஸ்பீக்கர் வித் ஹையஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட் அண்ட் 3.4 மாடேஜ் கொடுக்கல, Wi-Fi 6, Bluetooth 5.3, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் விர்ச்சுவல் RAM சப்போர்ட், 8GB எக்ஸ்டர்ன் பண்ணிக்கலாம், 4D கேமிங் வைப்ரேட்டர் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இங்க வேப்பர் சாம்பியன் சிஸ்டம் கொண்டு வரல. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட ஐக்யூ Z9 5G மொபைல் கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, இங்க பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் பொறுத்தல 50% வித்தின் 30 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிரும். ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி பேக்கப் அண்ட் நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வந்திருக்குன்னே சொல்லலாம் பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். சோ இந்த வட்டம் ஒரு கேமிங் போன்ல அது ஐக்யூ செக்மெண்ட்ல ஒரு சோனி சென்சாரோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனை பொறுத்தல 2 சென்சார் தான். இங்க பிரைமரி சென்சார் 50 MP வித் உங்களுக்கு IMX882 சென்சார் வித் OIS சப்போர்ட்டோட 1.8 அபர்ச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. 2 MP டெப்த் அண்ட் ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா, ஒரு சாம்சங் சென்சார் அண்ட் இந்த போன்ல ஹையஸ்ட் 4K 30 frames per second அண்ட் ஃப்ரண்ட்ல 1080 30 frames per second கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் எப்பயும் போல டைம் லைஃப், ஸ்லோ மோஷன்ஸ், ஃபில்டர்ஸ் அண்ட் உங்களுக்கு பேராமோரா ஷார்ட்ஸ் அண்ட் ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்களோட கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷார்ட்டா இருக்கட்டும், நைட் ஷார்ட்ஸா இருக்கட்டும் அண்ட் சன்லைட்ல எடுக்கிற ஷார்ட்ஸா இருக்கட்டும், டீடைலிங் நல்லா இருக்கு. ஓவரால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐக்யூல இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல கேமரா செக்மெண்ட் நல்லா கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐக்யூ Z9ல ப்ராசஸர் செக்மெண்ட் ஒரு இந்த வட்டம் ஒரு மீடியாடெக் டிமென்சிட்டி 7200 ஒரு 400 மார்க்கெட்டை கூட கொண்டு வந்திருக்காங்க. 2.8 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Mali G610 MC4 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான CPU அண்ட் GPUவோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரோட ஒரு வடிவமைப்பு ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி வடிவமைப்பு அமைச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைல் பொறுத்தளவு. ஒரு கேமிங் எக்ஸ்பெக்ட் ரேஷியோவா இருக்கட்டும், எந்த ஒரு கேமிங் விளையாண்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு லேகிங் இல்லாத அளவுக்கு நல்லா ஆப்டிமைஸ்
பண்ணிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு நல்ல ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ், ஆப் ஜம்ப் பண்றாகட்டும், ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்ஸ் ஆகட்டும் சூப்பராகவே இருக்கு. அண்ட் தட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 4D கேமிங் வைப்ரேட்டர் அண்ட் கொண்டு வந்திருக்காங்க. LPDDR4X RAM ஃபாஸ்ட் அண்ட் ஃபைல் டிரான்ஸ்ஃபருக்கு UFS 2.2 சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 20,000 ரூபாய் செக்மெண்ட்ல ஐக்யூல ஒரு தரமான ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான சிப் செட்டோட இந்த போன்ல எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளா நீங்க ஒரு கேமிங் போன் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு பிரைசிங்ல நல்ல ஒரு சூப்பரான ஒரு டீல் அண்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப் செட்டோட நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான போன் தான் இந்த iQOO Z9. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் தட் இதோட பேஸ் வேரியன்ட் 20,000 ரூபாய், உங்களுக்கு 822GB வேரியன்ட், மெமரி கார்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ல கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. என்னதே இந்த கார்டு எதுவுமே இல்லாம 20,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் எடுத்தாலும் தரமான ஒரு மொபைல். இவங்க இந்த கேமிங் ஆஸ்பெக்ட் மட்டும் கன்சிடர் பண்ணாம டிஸ்பிளே நல்லா இருக்கு, சாஃப்ட்வேர் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான சிப்செட், கேமரால சோனி சென்சாரோட எடுத்து வந்திருக்காங்க. அதுவும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல 20,000 ரூபாய்க்கு. இந்த 20,000 ரூபாய் சொல்றேன் பாத்தீங்களா, நிஜமாவே இந்த மொபைல்ல மிகப்பெரிய ஒரு ஹைப் பண்ணி காட்டுறது இந்த பிரேசிங் தான். அந்த பிரேசிங்க இந்த வட்டம் iQOO Z9ல நல்லாவே எடுத்து வந்திருக்காங்க. என்னை பொறுத்தவரை ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து கொடுத்திருந்தாலோ இல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு 1,000 ரூபாய் சேர்த்து போட்டிருந்தாலும் இந்த மொபைலோட ஒரு பாக்குற ஒரு தன்மை கண்டிப்பா மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல iQOO நல்லா புரிஞ்சு நல்லா செயல்பட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த 20,000 ரூபாய் செக்மெண்ட்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீல் ஒரு மொபைல் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போனை தவிர்த்து நீங்க மார்க்கெட்ல யாருமே கிடையாதுன்னே சொல்லிக்கலாம். ஸோ இந்த போன் உங்களுக்கு மல்டிமீடியா எக்ஸ்பெக்ட் ரேஷியோ, கேமிங் எக்ஸ்பெக்ட் ரேஷியோ, உங்களுக்கு டே டு லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ற அளவுக்கு இந்த போனை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் போனா பில்ட் பண்ணிருக்காங்க இந்த iQOO Z9 5G மொபைல் பொறுத்தவரை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.